கலவர சதிக்கு துணை போகிறாரா சங்கி விஜய் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பேச இருக்கிறோம். காரணம், அப்படியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தாவேகாவின் வீடியோ ஒன்று வெளியாகி யாருக்கும் அதிர்ச்சி எல்லாம் தரல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவனுங்க அப்படித்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டிவிகே, அதாவது தாவேக, தமிழக வெற்றி கழகம், தாவேகா இஸ் ஈக்குவல் டு RSS, டிவிகே இஸ் ஈக்குவல் டு RSS என்று இன்றைக்கு மீண்டும் அது நிரூபணமாகியிருக்கிறது. தாவேகாவும் RSSும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி தாவேகா தன்னை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த விவகாரத்துல? திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அந்த தீபத்தூண் பிரச்சனையை கிளப்புறாங்க இல்லையா, அந்த விவகாரத்துல தாவேகா ஒரு வீடியோவை தந்திருக்கிறது. அந்த வீடியோ நான் பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல, இவங்க எல்லாம் ஒண்ணுதான். தாவேகாவை இயக்குவதே அமித்ஷாவும் RSSும் தான், விஜயை இயக்குவதே RSS தான். சிறுபான்மை மக்களே, சிறுபான்மை சகோதர சகோதரிகளே, இவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், இவர்கள் RSSின் கைக்கூலிகள் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. என்னங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இதுவரை பலரும் அறிந்திடாத, சமூக வலைதளங்கள்ல பலரும் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பொது வெளியில் பெரிய அளவில் அறிந்திடாத பல செய்திகளோடு இன்னைக்கு நாம இந்த வீடியோவை பேச இருக்கின்றோம். மிக மிக முக்கியமானது ஒரு வீடியோ. விஜயின் முகத்திரையை அக்கா கிளிக்கிற வீடியோ. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சான்றுகளோடு முன்வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூல் வேண்டுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய எங்களுக்கு தொடர்பு கொண்டு நூலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது திரு நிர்மல்குமார் அவர்கள் தாவேகாவினுடைய மிக முக்கிய நிர்வாகி இல்லையா. நீங்க தாவேகாவில புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, இப்ப ஐயா செங்கோட்டையன், இவங்க எல்லாம் தான் அங்க முக்கிய நிர்வாகிகள். இதுல இந்த நிர்மல்குமார் நேற்று ஊடகங்களிடம் பேசுகின்ற பொழுது முதல் முறையாக திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தாவேகாவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு குரல் ஒலித்திருக்கிறது. என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தமிழ்நாடு அரசு மேலதான் தப்பான். நல்லா இருக்குல்ல? எப்படி? அதாவது நூற்றாண்டு காலமாக அங்க ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்றுகிறார்கள். அது கிடையாது. நான் தர்கா பக்கத்துல, இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மைல்கல்ல போய் தான் நான் தீபம் ஏத்துவேன்னு அடம்பிடிக்கக்கூடிய ஹிந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு, ஹிந்துக்கள் அல்ல, பாக்குற நீங்க பேசுற நான்லாம் ஹிந்து, அவன் பிரச்சனை பண்றவன் ஹிந்து அல்ல, அவன் RSS காரன், RSS சித்தாந்தவாதி, மதவாதி, அடிப்படைவாதி. அவங்க பிரச்சனை பண்றாங்க. அவங்களும் அந்த பிரச்சனையால சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துலையும் கெட்டக்கூடாது, எந்த இடத்துலையும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, இன்னொரு சமயத்தினருடைய, எல்லா சமயத்தினருடைய நம்பிக்கைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உறுதி காட்டிய தமிழ்நாடு அரசும் பிரச்சனைக்கு காரணமா. அவன் பிரச்சனைக்கு காரணம் இல்லையா? யாரு? நல்லா இருக்குல்ல உங்க நியாயம். RSS கண்டிக்க மாட்டாங்களாம், இந்துத்துவ அமைப்புகளை கண்டிக்க மாட்டார்கள், சங்க பரிவார கூட்டத்தினை தாவேகா கண்டிக்காது. கண்டிச்சா அமித்ஷா டென்ஷன் ஆயிடுவார். அப்புறம் பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி எடுப்பாரு. விஜய் கலிதிங்கனும் கம்பி எண்ணனும் அந்த பயம் பீதியில வைத்தால போகுது விஜய்க்கு. எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்க? வீட்டுக்குள்ள பட்டு தூங்க வேண்டியதானே? வசனத்தை எல்லாம் படத்துல பேசிட்டு போண்டிதானே? வீர வசனத்தை எல்லாம் வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன். நேற்று சொல்றாருங்க அந்த கட்சியினுடைய நிர்மல்குமார், தமிழ்நாடு அரசு தவறான வாதங்களை வைத்ததுங்கிறாரு. என்னப்பா அப்படி தப்பான வாதங்களை வைத்து விட்டார்கள் அப்படின்னு கேட்டா, 6 மணி வரைக்கும் டயத்தை இழுத்துட்டாங்களாம் தமிழ்நாடு அரசு. திருக்கார்த்திகை தினத்தன்று நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்? 6 மணிக்குள்ள அங்க என்ன செய்யணும்? தீபம் ஏத்தியே ஆகணும். நீதிபதி உத்தரவு 6 மணிக்குள்ள அங்க தீபம் ஏத்தி ஆகணும். ரைட். வழக்கமா எந்த நீதிபதியாக இருந்தாலும் இவ்வளவுதான் உத்தரவு போடுவாங்க. நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போடுவாங்க. நீங்கள் இதை செய்யுங்கள், 6 மணிக்கு தீபம் ஏத்துங்க, அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை அகற்றுங்கள், அல்லது இந்த இதை நீங்க இல்லீகலா செயல்படுகிறதா, இந்த ஆலையை இழுத்து மூடுங்கள், இப்படி ஒரு உத்தரவு போடுவாங்க. இது மட்டும்தான் நீதிபதிகளுடைய உத்தரவு. அப்புறம் அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையதுன்னா அரசுடையது. அரசு செயல்படுத்தலைன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போவாங்க. இதான் நடக்கும். ஆனா நீதிபதி என்ன சொல்றாரு? ஆன்டிசிபேட்டரி பெயில் கேள்விப்பட்டிருப்பான், முன் ஜாமீன் மனு அப்படிமா. இவரு ஆன்டிசிபேட்டரி என்ன செய்யறாரு?
நீங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் முதல்லயே கொண்டு வந்துடுறாரு. 6 மணிக்குள்ள நீங்க தீபம் ஏத்தணும். ஏத்தலை என்றால் 6:10க்கெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கிறார். யாரு? நீதிபதி. அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஐயா, இது என்ன லாஜிக்கு? நீங்க 6 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும்னு உத்தரவிடுறீங்களா? உத்தரவிட்டுக்குங்க, அது உங்களுடைய வேலை. 6 மணிக்குள்ள தீபம் ஏத்துறதா ஏத்த வேண்டாமா இதை யார் பாத்துப்பா? அரசு பாத்துக்கும். அது அரசோட வேலை, அது நிர்வாகத்துடைய வேலை. அரசு ஏத்துமா ஏத்தாதா அதை உங்ககிட்ட இப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது அரசோட வேலை, அரசு பாத்துக்கும். இதுதான் தமிழ்நாடு அரசுடைய வாதம். தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க? நீங்க 6 மணிக்குள்ள ஏத்தணும். அப்படியா? ரைட். அப்புறம் ஏத்தலைன்னா 6:10க்கு உங்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படியா? சரி, பாத்துக்கலாம். ஓகே, வேற? முடிஞ்சு போச்சுல வழக்கு, வெளில வாங்க. நாங்க வெளியில வந்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? யாரு நாங்கன்னு சொல்றது? நான் என்ன சொல்ல, நாங்க என்ன அவங்க அவங்க பார்வையில சொல்றேன், அரசினுடைய பார்வையில சொல்றேன். அரசு என்ன செய்யுது? முடிவு எடுக்குது. ஓகே, நம்ம வந்து விளக்கு ஏத்த வேண்டாம். ஏன்னா நூற்றாண்டு காலமாக எங்க விளக்கேற்றி கொண்டிருக்கிறோமோ அங்க விளக்கேற்றியாச்சு. இங்க விளக்கேத்துற பழக்கம் இல்லை, அதனால விளக்கேத்த வேண்டாம். அரசு முடிவு எடுக்குது. இதுல என்ன தப்பு? நீதிபதி என்ன சொல்றாரு? சிஐஎஸ்எஃப் வீரர்களை போட்டுட்டு அடுத்த நாள் நீங்க நேர்ல போங்கிறாரு. அப்பவும் அரசு உறுதி காட்டுது, முடியாதுன்னு சொல்லு. இவ்வளவு உறுதி காட்டிய ஒரு அரசை அரசு மேலதான் தப்புன்னு விமர்சிக்கக்கூடிய தாவேகா, அரசுதான் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தாவேகா எந்த இடத்திலும் யார கண்டிக்கல? இந்த மதவாத கலவரத்தை தூண்டி மதவாத அடிப்படையில் தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய சக்திகளை ஒரு இடத்துல கூட கண்டிக்க துப்பு இல்ல, திராணி இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க? அது நீதிமன்றத்தில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக பேச மாட்டோம். சூப்பர், வெரி குட், நியாயமான பேச்சு. ஏன் ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கும்போது பேசலாமா? பேசலாமா? அதுல விஜய் சொல்றதுதான் நியாயம். அப்புறம் என்ன இதுக்கு எப்படி கேட்கணும்? அப்புறம் என்ன இதுக்கு டாஸ்மாக் பிரச்சனை பத்தி பேசினீரு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீரே ஐயா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீர் அல்லவா? அது நீதிமன்றம் ஸ்டே பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்க ஸ்டே பண்ணி வச்சிருக்கு. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சு வச்சிருக்குது? அது தொடர்பான வழக்குல இப்ப நான் என்ன கேட்கேன்? அந்த விவகாரம், டாஸ்மாக் தொடர்பான விவகாரம் நீதிமன்றத்துல இருக்குது. சோத்துல துளியூண்டு உப்பு போட்டு சாப்பிடுகிறவராக இருந்தால் விஜய் அதை பத்தி பேசக்கூடாது. எந்த கட்சியினுடைய, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், எந்த கட்சியினுடைய ஊழல் வழக்குகளையும் பற்றி விஜய் இனி பேசக்கூடாது. ஏன்னா எல்லாமே நீதிமன்றத்துல இருக்குல்ல, பேசாம இருக்கு. புரியா? எந்த ஊர் லாஜிக் இது? நீதிமன்றத்துல இருந்தா அவங்க பேச மாட்டாங்களா? யாரு ஒரு அளவுக்கு காதுல பூ சுத்தலாம் இல்லையா? நீங்க வந்து இந்த உங்க தற்கொலை ரசிகர்கள் மாதிரியே மக்களை என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நீட்டு நாளைக்கு நீங்க எதை பத்தியுமே பேச முடியாது. வகுப்பு சட்ட மசோதா வாங்க, நான் கேட்கிறேன், வேண்டாம் உங்க வலிக்க வரும், இதை கூட விட்டுருங்க. ஊழல் வழக்கும் இதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்பீங்கல்ல. வகுப்பு சட்ட மசோதா, அதற்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்புறம் என்ன இதுக்கு அதை பத்தி நீங்க பொதுவெளியில பேசுறீங்க? வகுப்பு சட்ட மசோதா பத்தி பொதுவெளியில தாவேகா கருத்து வைக்கிறதா இல்லையா? வகுப்பு சட்ட மசோதா பத்தி எதுக்கு பேசுற? ஏன்னா லாஜிக் இது. அப்ப வகுப்பு சட்ட மசோதா பத்தி நீ எப்ப பேசுன? நான் சொல்லட்டுமா சார்? ஆமா சார், அப்ப பேசுனாங்களே சார். அப்ப வகுப்பு சட்ட மசோதான்னா அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்ப பேசிருக்காங்க, இப்ப ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? அங்கதான் விஷயம் இருக்கு, சூட்சமா இருக்கு. வகுப்பு சட்ட மசோதாவை பற்றி அவர்கள் பேசியது எப்போது? கரூர்ல 41 பேரு பலியாவதற்கு முன், சாவதற்கு முன், இவரை பார்க்க வந்து அப்பாவி மக்கள் 41 பேர் சாவதற்கு முன்பு இதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு சட்ட மசோதாவை பற்றி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். ஆனால் 41 பேர் செத்த பிறகு, வழக்கு சிபிஐக்கு போன பிறகு RSS எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து விஜய் வாய் திறந்ததே இல்லை, இனி திறக்கவும் மாட்டான். நான் எழுதி தரேன். நீங்க திருப்பரங்குன்றம் மலையில கொஞ்சம் பேர் சொல்றாங்க,
இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய அதையும் அலசி ஆராய்ந்து இதையும் அலசி ஆராய்ந்து. நேற்று ஒரு ஒரு பெரிய மனுஷன் பேசின பேட்டியை கேட்டேன். நான் அவர் பேரை கூட அங்க சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, ஆசைப்படுறான் ஏத்திட்டு போட்டுமே அப்படிங்கிறாரு. நாளைக்கு ஆசைப்படுறான் உங்க வீட்டுக்குள்ள வந்து, அந்த பெரிய மனுஷர் வீட்டுக்குள்ள வந்து அவன் வந்து இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், இந்த வீட்டுல பாதி எனக்குங்கிறான். ஆசைப்படுறான் இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டுருவீரா? ஒரு 10 பேர் ஆசைப்படுறான் உங்க அந்த பெரிய மனுஷர் வீட்டுல வந்து சொத்துல பங்கு கேட்கறான், விட்டுருவாரா அந்த பெரிய மனுஷர்? ஆசைப்படுறானா? 10 பேர் ஆசைப்படுறானா, ஏத்திட்டு போட்டுமே. நல்லா இருக்குல்ல? நான் தான் கேட்டேன், உங்க இஷ்டத்துக்கு ஏத்துறதுக்கு அது என்ன கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, அது தீபத்தூண். அப்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணுமா இல்லையா? இப்ப உண்மை அங்க என்னங்க, இப்ப நீங்க பாக்குற நேயர்களுக்கே நான் சொல்றேன், பார்க்கிற தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு பிராக்டிக்கலா பேசுவோம், உண்மையா பேசுவோம். அங்கே இருப்பது தீபத்தூணா எல்லை கல்லா மைல் கல்லா அப்படிங்கறதுல பலருக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்களை நம்ம தருவோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கோபுரத்தின் மேலே மலை உச்சியில் 2 மண்டபங்கள் உள்ளன. அதில் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே இடது பக்கம் இருக்கிற இன்னொரு மண்டபத்தில் நாயக்கர் காலத்து கல்வெட்டுடன் இருக்கிற தீபத்தூண் ஒண்ணு இருக்கு. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல நாயக்கர் காலத்து கல்வெட்டோடு இருக்கக்கூடிய தீபத்தூண். அந்த கல்வெட்டில் மலையடிவாரத்தில் இருந்து, அந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க, கல்வெட்டில் எழுதியிருக்கு, மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். பாதி வழியில, நல்லா கேட்டுங்க, மலை உச்சியில இல்ல, பாதி வழியில. அந்த பாதி வழியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்லதான் நூற்றாண்டு காலமாக தீபம் ஏற்றப்படுகிறது. அதுலதான் இப்பவும் ஏற்றிருக்கோம், இந்த வருஷமும் ஏற்றிருக்கோம். தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டு ஒன்றும் அங்கே இருக்கிறது. கல்வெட்டுக்கு மேல் அனுமார் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பம் ஒன்றும் உள்ளது. இந்த தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எப்ப உள்ளது? அப்ப நாயக்கர் காலத்துல உள்ளது கல்வெட்டு. இந்த விவரங்களை எல்லாம் 1981 கல்வெட்டு ஆய்வாளர் திரு போசு ஒரு புத்தகம் எழுதுறார், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேர்ல. அந்த புத்தகத்தில் பக்கம் 129 இந்த விவரங்கள் இருக்குது. இப்ப அந்த விவரங்களை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய கல்வெட்டு எழுத்துக்களை நமக்கு படிக்க முடியாது, ஆய்வாளர்களுக்கு எல்லாம் படிக்க முடியும். அதை எடுத்து அதுக்கு நேரா கோடு போட்டு அது என்ன விவரம்னு அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப ஒரு கல்வெட்டு ஆதாரம் தெளிவா இருக்கு, என்னன்னு, எங்க ஏத்தணும் அப்படின்னு. சரி, இப்போ கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும், நீங்க அதெல்லாம் நம்ப முடியாது சார், கவர்மெண்ட் ஏதாவது சொல்லும் சார், நீங்க வந்து இந்த அரசு தரக்கூடிய எந்த ஆதாரத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீங்க வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் அந்த புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கு, அதனால நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லலாம். ஒன்றிய பாஜக அரசு, நல்லா கேட்டுக்கிடுங்கடா தற்குறி முண்டங்களா, சாரி தப்பா எடுத்துக்காங்க, கோபம் அவ்வளவு வருது. ஏங்க ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க இவங்க, வந்து அரச குறை சொல்லும் போது கோபம் வருமா வராதா? பாஜக அரசு, எந்த பாஜக? இந்த தற்குறி கூட்டம் மறைமுக கள்ள உறவு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறதே அந்த ஒன்றிய பாஜக அரசு. அந்த ஒன்றிய பாஜக அரசு ஆர்டிஐல ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. நேற்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அதை தெளிவாக எடுத்து வைக்கிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்பமை ஹரி பரந்தாமன் அவர்களும் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களும் நேற்று செய்தியாளர் சந்திப்புல ஆதாரங்களோடு அதை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒன்றிய அரசிடம் ஒரு விவரம் கேட்கப்படுது. என்ன கேட்கிறாங்க? இந்திய நில அளவுத்துறை, இந்திய நில அளவுத்துறை சர்வே துறையில கேட்கிறாங்க, ஐயா இங்க வந்து மைல்கல் ஏதாவது இருக்குதா, எல்லைக்கல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது சர்வே கல் தான், சொல்றது செந்தில்வேல் அல்ல, சொல்றது திமுக அல்ல, சொல்றது ஏதோ இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்பு அல்ல, சொன்னது ஒன்றிய பாஜக அரசு. 1808 மற்றும் 1809 அப்புறம் 1871 ஆண்டுகளில் திருப்பரங்குன்றம் மலையில் சர்வே கற்கள் நிறுவப்பட்டன. திருப்பரங்குன்றம் மலையில
எப்ப நிறுவியிருக்காங்க? 1808, 809 ஆண்டுகளிலும் 1871 ஆண்டுகளிலும் திருப்பரங்குன்றம் மலையில் சர்வே கற்கள் நிறுவப்பட்டன. அரசு ஆவணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலையில் 2 சர்வே கற்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த சர்வே கற்களுடைய வரலாறு என்ன, ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத தெளிவா ஒன்றிய அரசினுடைய நில அளவுத்துறை பதில் கொடுத்திருக்கு. இது இல்லாம ஏற்கனவே பல சான்றுகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அந்த மதுரையில இருக்கக்கூடிய அரித்தாப்பட்டி மலையில ஒரு என்ன இருக்கு? சர்வே கல். அது ஒரு சர்வே கல், இது ஒரு சர்வே கல். அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத தன்னுடைய எல்லையெல்லாம் வரையறுக்கிறதுக்கு அளந்து அவன் சர்வே கல் நட்டிருக்கான். அப்ப மலை மேல சர்வே கல் நடும்போது குட்டியா நட முடியாது. அதனால கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கான்? உயரமா நட்டு வச்சிருக்கான். இது சர்வே கல் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து ஆதாரங்களோட நேத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துச்சு. இப்ப இவங்க இதுவரைக்கும் எதை சரி நான் வேணாம் சார், நான் என்ன சொல்றேன், நீங்க மனசாட்சியோடு பேசுங்க. சிறுபான்மை சமூக மக்கள் மனசாட்சியோட திங்க் பண்ணணும். அங்க ஏத்துறதா வேண்டாமா அந்த பிரச்சனையை விட்டுருங்க. அது நீதிமன்றத்துல இருக்குன்னு தாவேகா சொல்லுது, இருக்கட்டும். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், இன்னொரு அயோத்தியாக அதை மாற்றுவோம் என்று ஹெச் ராஜா சொல்றாரே, அதையாவது கண்டித்தார்களா? அதையாவது கண்டிச்சதா அந்த தாவேகா? இல்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப இந்த ராம ரவிக்குமார் ஹிந்து தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர், அவர் என்ன செய்யறாரு? கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலேயே அவர் எப்படி எழுதுறாருன்னா, அந்த மேல உச்சியில இருக்கிற அங்கதான் தீபம் ஏத்தணும்னு கூட கேட்கல. அவர் கேட்கும் போது எப்படி கேட்கிறாருன்னா, அந்த கடிதம் இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ராம ரவிக்குமார் சன் ஆஃப் எஸ் ராமர், அதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம அட்ரஸ் பொதுவெளியில வாசிக்க கூடாது, விட்டுருங்க. அதை போட்டு மதுரைன்னு அட்ரஸ் போட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி டெம்பிள்னு போட்டு அதுல வாசிக்கிறார். அதுல எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? இன் அக்கார்டன்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்டு கஸ்டம்ஸ் ஆஃப் தி டெம்பிள், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் லைட்னிங் தி கார்த்திகை தீபம் அட் திருப்பரங்குன்றம் ஹில் ஃபார் திஸ் இயர் பிராக்கெட்ல 2025. அப்ப அவரே எப்படித்தான் சொல்றாரு? திருப்பரங்குன்றம் மலையில விளக்கேற்றணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அது உச்சி பிள்ளையார் கோயில், திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல தாராளம் போலாம். ஆனா பிரச்சனை, இவரு கேட்கறதே இப்படித்தான் கேட்கிறாரு. பொது வெளியில எப்படி பிரச்சனை பண்றாங்க? தர்காவுக்கு பக்கத்துல அது ஒரு நல்லா புரிஞ்சுக்க, அது ஒரு சர்வே கல்லு. ஒரு சர்வே கல்லுல உச்சியில இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட குழி இல்லை. குழி சின்னதா ஒரு குழி. அதுல ஒரு 4 சொட்டு என்ன ஊத்த முடியுமானே தெரியல. இங்கு ஃபில்லட் தான் எடுத்து சொட்டு சொட்டா 4 சொட்டு வேணா ஊத்தலாம். அதுல என்னத்தை திரிய போட்டு என்னத்தை விளக்கேத்த? யோசிச்சு பாருங்க. ஒரு விளக்கு ஏத்தணும்னா எப்படிங்க ஏத்தணும்? ஒரு தீபம் ஏத்தணும்னா இப்ப நம்ம அண்ணாமலையார் கோயில்ல நம்ம திருக்கார்த்திகை தீபம் ஏத்தி எல்லாரும் வழிபடுறோம். எப்படி வழிபடுறோம்? அது அவ்வளவு பெரிய கொப்பரை, அவ்வளவு பெரிய கொப்பரையில அவ்வளவு பெரிய காடா துணி சுத்தி மலை மேல ஏத்தி எல்லாரும் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லி வழிபடுறாங்க. அதுல ஒரு முறை இருக்கு இல்லையா? அப்ப ஒரு எல்லை கல்லுல கொண்டு போய் அவனா விளக்கேத்துவானா? நான் முதல்ல கேட்கிறேன், இந்த அரசு இந்த இதெல்லாம் விட்டுருங்க. நம்பிக்கை உள்ளவர்களின் பக்கம் நின்று நான் ஒன்று பேசுகிறேன். நினைச்ச இடத்துல எல்லாம் விளக்கேற்றக்கூடாதுங்க. அதே முதல்ல மத நம்பிக்கைகளுக்கு ஆகம விதிகளுக்கு முரணானது. அதுவே பெரும்பான்மையான மக்களினுடைய மத உணர்வுகளுக்கு எதிரானதுங்கிற. விளக்க கொண்டு போய் எங்க வேணாலும் ஏத்தலாமா? நீங்க சொல்லுங்க. எங்கனே ஒரு கல் இருக்குங்க, அந்த கல்லுல கொண்டு போய் விளக்கேற்றிடுவீங்களா? நீங்க மக்கள் நம்பிக்கையுள்ள ஹிந்துக்கள் சொல்லுங்க. எங்கேயோ ஒரு கல் இருக்கு, அது எந்த கல்லுனாலும் பரவாயில்ல, அங்க கொண்டு போய் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விளக்கேற்றிடலாமா? ஏத்துவோமா? அப்ப ஏத்த மாட்டோம். இப்ப விளக்குக்கு என்று என்ன இருக்கு? விளக்கேற்றணும்னா அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு. எல்லை கல்லுல போய் என்ன செய்ய முடியாது? விளக்கேற்ற முடியாது, கூடாது. அப்ப அவ்வளவு பெரிய தீபத்தை அங்க ஏத்தோம்னா எத்தனை லிட்டர் எண்ணெய் அதுல ஊத்தணும்? அத்தனை லிட்டர் எண்ணெய் அதுல பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ ஏன் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, இன்னைக்கு RSS தலைவர் சொல்லிவிட்டார். என்ன சொல்றாரு RSS தலைவர்? தெளிவா சொல்றாரு, ஹிந்துக்களின் நம்பிக்கை காக்கப்பட வேண்டும்ங்கிறார். எதுல? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஹிந்துக்களின் நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் தாவேகா கண்டிக்குமா? இத கண்டிக்குமா தாவேகா? கண்டிக்காது. சினிமா மோகத்தால் சீரழிந்து கிடக்கக்கூடிய ஒரு இளைய சமூகத்தை, அவர்களுடைய வாக்குகளை
குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூக இளைஞர்களின் வாக்குகளை தங்கள் பக்கம் கொஞ்சமேனும் திருப்பி அதன் மூலம் திமுகவின் வெற்றியை தடுத்து, ஏன் திமுகவின் வெற்றி தடுக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று ஸ்டாலின் பேசுவார். திமுக பாஜகவின் சதி செயல்களுக்கு, RSS சதி செயல்களுக்கு துணை போக மறுக்கும். ஸ்டாலின் உறுதி காட்டுவார். நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் நல்லிணக்கம் பாழாகிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக ஸ்டாலின் உறுதி காட்டுவார். நீதிமன்றமே மிரட்டி பார்த்தாலும், எச்சரித்து பார்த்தாலும் 144 தடை உத்தரவு போட்டு திருப்பரங்குன்றத்தில் அமைதியை நிலைநாட்ட செய்யும் ஆற்றலும் வலிமையும் மதவாதிகளினுடைய சங்கி கூட்டத்தினுடைய சதி செயல்களை முறியடிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அப்ப அந்த ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விஜய ஜோசப் விஜய் என்று அடையாளம் காட்டி, விஜய கிறிஸ்தவர்களினுடைய ஒரு பெரிய தூதன், கிறிஸ்தவ மக்களை காப்பாற்ற வந்த தேவ தூதனை போல விஜயை அடையாளம் காட்டி கிறிஸ்தவ இளைஞர்களுடைய வாக்குகளையும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாக்குகளையும் கொஞ்சமேனும் பிரித்து விட்டால், திமுகவை ஏதேனும் ஒரு வகையில் திமுகவின் வெற்றியை தடுத்து விட்டால் பாஜக தான் நினைத்ததை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதனால இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இப்ப உடனே இப்படி சொன்ன உடனே இப்ப பெரும்பான்மை ஹிந்துக்கள் என்ன நினைச்சிடக்கூடாது? ஓ, அப்ப கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு தானா? இல்ல, தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு 16 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். போன வாட்டி 13 விழுக்காடு, இந்த வாட்டி 16 விழுக்காடு. தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு 16 விழுக்காட்டுடன் முதலிடம் ஒன்றிய அரசு சொல்லுது. 2வது இடம் கர்நாடகா 12.8 விழுக்காடு. 3வது இடம் உத்தரப்பிரதேசம் 12.7 விழுக்காடு. 4வது இடம் மகாராஷ்டிரா 11.7 விழுக்காடு. 5வது இடம் குஜராத், வளர்ச்சியடைந்த குஜராத் என்றார்கள், அந்த குஜராத் 10.2 விழுக்காடு. பொருளாதார வளர்ச்சியில் இன்றைக்கு தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை ஒன்றிய புள்ளியியல் துறை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. அப்ப தமிழ்நாடு எப்ப பொருளாதார வளர்ச்சியில முதலிடம் பெறுகிறது? மத நல்லிணக்கம் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். மத நல்லிணக்கம், அந்த மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்தால் பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அப்ப அதுல பாதிக்கப்பட போறது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமல்ல, என்னை போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய சொந்தங்களே நம்மை போல இந்துக்களுக்கும் சேர்த்து பாதிக்கும். வேலை வாய்ப்பு போகும், வேலை வாய்ப்பு. ஏன்னா மத நல்லிணக்கம் இல்லைன்னா கம்பெனிக்காரன் வரமாட்டான். ஒரே சண்டை காடா கிடந்துச்சுன்னா என்ன ஆகும்? யார் வருவா? அப்ப வளர்ச்சி கெட்டு போகும். அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். இங்க யாராவது ஏதாவது பிரச்சனைக்கா? திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய குடமுழுக்கை அவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. பழனி கோயிலினுடைய குடமுழுக்கை அவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டினோம். பழனியில அவ்வளவு பெரிய முருகன் மாநாடு. யாரு? இந்த அரசு. 3400க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு, திருக்குடமுழுக்கு. 3400 கோவில்களுக்கு மேல திருக்குடமுழுக்கு நடத்தி காட்டியது இந்த அரசு. எந்த இந்துக்களின் நம்பிக்கையை காயப்படுத்திருச்சு இந்த அரசு? ஒண்ணும் இல்லை. இன்னொரு மதத்துக்கிட்ட போய் சண்டை போட்டுத்தான் என் மதத்தின் மீதான நம்பிக்கையையும் பக்தியையும் நிரூபிக்க வேண்டும் என்று எவரேனும் சொன்னால் அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனுமதிக்க கூடாது. அது கிறிஸ்டியனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ யாரானாலும் இருக்கட்டும், அதில் இந்த அரசு உறுதி காட்டுகிறது. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஓரணியில் நின்று தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் உறுதி காண்போம். இந்த தாவேகா தற்குறிகளை இனம் கண்டு நாம தமிழ்நாட்டில் இவர்களை அந்நியப்படுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.